சஞ்சு சாம்சனா இல்ல KL ராகுலா இல்ல ரிஷப் பண்டா? இந்தியன் டீமுக்கு பும்ராவோட ஜாயின் பண்ண போற பேசர்ஸ் யாரு? இந்த IPL இருக்க ஒரு அன்அஃபிஷியல் ரூல். ஹை கைஸ், இந்த வீடியோல அப்கமிங் T20 வேர்ல்ட் கப் செலக்ஷன்ஸ் அண்ட் இந்த IPL இருக்க ஒரு ட்ரெண்ட் பத்தி பார்க்கலாம். கிரிக் ஸ்டஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேர்ல்ட் கப் செலக்ஷன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வேர்ல்ட் கப் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து May 1. சில ஸ்லாட்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி தான் மோஸ்டா ஓபன் பண்ண போறாங்க. அண்ட் சில பேர் லைக் பும்ரா, ஜடேஜாலாம் ஆட்டோமேட்டிக் இன்க்ளூஷன்ஸ். ரொம்ப டிபேட்டபிளா இருக்க ஒரு ஸ்லாட் விக்கெட் கீப்பர் ஸ்லாட். கரண்ட் சிச்சுவேஷன்ல ஃப்ரண்ட் ரன்னர்ஸா இருக்கிறது சஞ்சு சாம்சன், KL ராகுல் அண்ட் ரிஷப் பண்ட். 3 பேருமே நல்லா பண்ணிருக்காங்க இந்த IPL-ல. இதுல ரிஷப் பண்ட் மட்டும் தான் மிடில் ஆர்டர் பேட்டர். இதுக்கு முன்னாடி நடந்த IPL மாதிரி இல்லாம இந்த சீசன் இன் பர்டிகுலர் சஞ்சு சாம்சன் ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காரு. ரொம்ப கன்சிஸ்டன்டா இருக்காரு அண்ட் ரொம்ப மெச்சூர்டா ரெஸ்பான்சிபிளா ஆடுறாரு அண்ட் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டும் மெயின்டைன் பண்றாரு. KL ராகுலும் ஈக்குவலி நல்லா பண்ணிருக்காரு. பட் இந்த சீசன் இன் பர்டிகுலர் சஞ்சு சாம்சன் அண்டர் பிரஷர் இன்னும் நல்லா பண்ணிருக்காரு. சோ அதை ரிவார்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் சஞ்சு சாம்சனுக்கு இந்தியன் டீம்ல ஒரு ஃபேர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் போது மை சாய்ஸ் would be சஞ்சு சாம்சன் at number 3. சோ 2 விக்கெட் கீப்பர்ஸ் ஸ்குவாட்ல பிக் பண்ணணும்னா it will be ரிஷப் பண்ட் அண்ட் சஞ்சு சாம்சன். இதுக்கு அடுத்து டிபேட்டபிளா இருக்கிறது ஃபாஸ்ட் பவுலர் ஸ்லாட். முகமது ஷமியோட அன்அவைலபிலிட்டி தான் இந்த ப்ராப்ளமோட மெயின் ரீசன். ஆப்ஷன்ஸ்னு பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க லைக் ஹர்ஷ்தீப் சிங், ஆவேஷ் கான், T நட்ராஜன். இன் பர்டிகுலர் இந்த சீசன் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. அண்ட் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பவுலர் இன் IPL ஹிஸ்டரி சந்தீப் சர்மா. அவர் எவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் அவரை யாருமே கன்சிடர் கூட பண்றதில்ல. இதுக்கு மேல அவர்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு தெரியல. மயங்க் யாதவ் ஒரு எக்ஸைட்டிங் ஆப்ஷனா உள்ள வந்தாரு. பட் ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவர் இன்ஜுரியால 2 மேட்சுக்கு மேல ஆடவே இல்ல. சாம்பிள் சைஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த ரிஸ்க் எடுப்பாங்களான்னு தெரியல. ஃபைனலி கலீல் அஹ்மத். இந்த IPL-ல மேக்ஸிமம் ஸ்விங் அவருக்கு தான் கிடைச்சிருக்கு அண்ட் இந்த சீசன்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டாட் பால்ஸ் போட்டிருக்காரு அலாங் வித் ஜஸ்பிரிட் பும்ரா. முகேஷ் குமார் கூட ரீசனபிளி நல்லா பண்ணிருக்காரு. ஒரு வேர்ல்ட் கப்னு போகும்போது எல்லா ஃபேசஸ்லயுமே நல்லா போடக்கூடிய பேசர்ஸ் தான் பிக் பண்ணணும். சோ இந்தியன் ஸ்குவாட்ல பும்ராவோட சேர்த்து ஷியர்லி பேஸ்ட் ஆன் பெர்ஃபார்மன்ஸ் 4 பேசர்ஸ் எடுக்கணும்னா என்னோட சாய்ஸ் வில் பி T நட்ராஜன், சந்தீப் சர்மா அண்ட் ஹர்ஷ்தீப் சிங். ஆனா கண்டிப்பா இந்தியா முகமது சிராஜை பிக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ சந்தீப் சர்மாக்கு சான்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் டவுட்டான ஒரு விஷயம் தான். பட் ஆனா அவர் ரொம்ப பாவம். சிவம் தூபே கண்டிப்பா ஸ்குவாட்ல இருக்கணும். ஏன்னா அவர் கொண்டு வர ஷியர் ஃபியர் ஃபேக்டருக்காகவே அவர் இருக்கணும். ஃபைனலி ரிங்கு சிங் ஸ்குவாட்ல இருப்பாரா மாட்டாரான்னு ஸ்பெகுலேட் பண்றாங்க. பட் ஆனா இன் மை ஒப்பீனியன் ரிங்கு சிங் மாதிரி ஒரு மேட்ச் வின்னரை பிக் பண்ணலனா அது அவரோட லாஸ் கிடையாது, இட்ஸ் இந்தியாஸ் லாஸ். இன்னும் 2 டேஸ்ல தெரிஞ்சிரும் ஸ்குவாட் என்னன்னு. சோ நீங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த விக்கெட் கீப்பர் அண்ட் பேசர்ஸ் ஸ்லாட்டுக்கு யாரை பிக் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. IPL-க்கு வருவோம். இன்ஜுரி லிஸ்ட்ல ஒரு புது ஆள் மிச்சல் மார்ஷ். அவரை ரீப்ளேஸ் பண்றாரு இன்னொரு ஆப்கான் கிரிக்கெட்டர் குல்பதீன் நைப். இந்த IPL இருக்க ஒரு ட்ரெண்ட் என்னன்னா ஸ்பின்னர்ஸ் மேல கேப்டன்ஸ் பெருசா ட்ரஸ்டே வைக்க மாட்டேன்றாங்க. இன்னொரு அன்அஃபிஷியல் ரூல் வேற வச்சுக்கிறாங்க தட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் போடவே கூடாது அண்ட் ரைட் ஹேண்டர்ஸ்க்கு ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் போடவே கூடாதுன்னு. இதுல இன்னொன்னு வேற பண்றாங்க. ஃபார் ஹிட்டர்ஸ் லைக் நிக்கோலஸ் பூரன், சிவம் தூபேக்லாம் ஸ்பின்னே கண்ணுல காமிக்க மாட்டேன்றாங்க. ஏதோ அவங்க ஸ்பின்ன போட்டாதான் அடிப்பாங்களாம். ஆனா இன் ரியாலிட்டி அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் தான் தர்மடி அடிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிவம் தூபே லாஸ்ட் 2 கேம்ஸா ஒரு பால் கூட ஸ்பின்னர் ஆடல. ஆனா அவர் அடிச்சுட்டு தான் இருக்காரு. CSK-க்கு அகேன்ஸ்டா கூட நிக்கோலஸ் பூரன் ஸ்பின்னர் ஆடல. ஆனா அவர் நல்லா அடிச்சாரு. நல்ல ஹிட்டர்ஸ் யார் போட்டாலும் அடிப்பாங்க. ஸ்பின்னர்ஸ் என்னைக்குமே ஜெனுவைன் விக்கெட் டேக்கர்ஸ். நம்ம தல தோனி எல்லாம் பார்த்திருக்கோம். அசால்ட்டா 12 ஓவர்ஸ் ஆஃப் ஸ்பின் போடுவாரு. ஆனா இப்ப வர கேப்டன்ஸ்லாம் ஸ்பின்னர்ஸ் ட்ரஸ்டே பண்ண மாட்டேன்றாங்க. நல்ல ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பா எந்த பேட்டருக்கு வேணா நல்லா போடுவாங்க. இந்த ஸ்டீரியோ டைப் கண்டிப்பா போகணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. That's it guys. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். For more such cricket content, subscribe for Crick Stuff. Signing off, Preeta.